அன்பின் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் உபாகமம் 5வது அதிகாரத்தை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். மோசே தன்னுடைய 2வது உபதேசத்தை இங்கே தொடங்குகிறதை பார்க்கிறோம். மோசே இஸ்ரவேலர் எல்லாரையும் அழைப்பித்து அவர்களை நோக்கி, இஸ்ரவேலரே, நான் இன்று உங்கள் காதுகள் கேட்கச் சொல்லும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கேளுங்கள். நீங்கள் அவைகளின்படியே செய்யும்படிக்கு அவைகளை கற்றுக்கொள்ள கடவீர்கள். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஓரேபிலே நம்மோடே உடன்படிக்கை பண்ணினார் என்று, ஓரேப் என்பது சீனாய் மலையை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. அங்கே 10 கட்டளைகள் கொடுக்கப்பட்டதை இங்கே திரும்பவும் மோசே தன்னுடைய ஜனங்களுக்கு, இஸ்ரவேல் எல்லாரையும் வரவழைத்து அவர்களுக்கு ஞாபகப்படுத்துகிறார். வேறே தேவர்களை தொழுது கொள்ளக்கூடாது என்று வசனம் 10 சொல்லுகிறது. சுரூபத்தை உண்டாக்கவோ அதை தொழுது கொள்ளவோ கூடாது என்று 8ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரையிலும் சொல்லப்படுகிறது. இது பிதாக்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளைகள். அதை நீங்களும் இதை மாறி நீங்கள் இந்த காரியத்தை செய்தீர்கள் என்றால் நீங்களும் தண்டனைக்கு உள்ளாவீர்கள் என்று எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்கக்கூடாது என்று வசனம் 11 சொல்லுகிறது. ஓய்வு நாள் பரிசுத்தத்தோடு கை கொள்ளப்பட வேண்டும் என்று வசனம் 12லிருந்து 15 வரையிலும் பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து பெற்றோர்கள் கணம் பண்ணப்பட வேண்டும் என்று வசனம் 16 பார்க்கிறோம். கொலை தடை செய்யப்படுகிறது, கொலை செய்யாதிருப்பாயாக வசனம் 17 பார்க்கிறோம். 7வதாக விபச்சாரம் தடை செய்யப்படுகிறது, வசனம் 18. அதே போல திருட்டு களவு தடை செய்யப்படுகிறது, வசனம் 19. பிறனுக்கு எதிராக பொய் சாட்சி சொல்லுவதும் அங்கே தடை செய்யப்படுகிறது, வசனம் 20. அதே போல இச்சை தடை செய்யப்படுகிறது, இச்சையாதிருப்பாயாக வசனம் 21. இப்படி 10 அந்த கற்பனைகளை மீண்டுமாக இங்கே மோசே அவர்களுக்கு ஞாபகப்படுத்தி சொல்லுகிறதை பார்க்கிறோம். நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்ட தருணத்தில் தெய்வீக பிரசன்னத்தின் வெளிப்பாட்டால் மக்கள் பேரச்சமடைந்து தங்களுடைய உயிருக்காக அவர்கள் அஞ்சினார்கள். கர்த்தர் கூறுகின்ற அனைத்தையும் தாங்கள் செய்வதாக உறுதி கூறி அவரிடம் மோசே பேச வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அவர்கள் தங்களுடைய பாவ நிலையையும் ஆற்றலின்மையையும் எண்ணி பார்க்காமல் துணிந்து அங்கே ஆணையிடுவித்து கொடுக்கிறார்கள். மற்ற கட்டளைகள், சமய சடங்குகள் போன்ற விதிமுறைகள் எல்லாமே ஆண்டவர் முதல்ல அங்கே அவர்களுக்கு அக்னி ஸ்தம்பத்திலிருந்து அவர்களுக்கு பேசினார். இந்த 10 கற்பனைகளுமே அங்கே அவர்களுக்கு காதில் கேட்கிற அளவிற்கு ஆண்டவர் பேசினார். 2 கற்பலகைகளில் எழுதி கொடுத்தவைகளை அப்படி பேசினார் என்றுதான் இங்கே மோசே சொல்லுகிறார். மற்ற சமய சடங்குகளோடு தொடர்புடைய விதிகளையும் மற்ற அந்த கட்டளைகளையும் அங்கே மத்தியஸ்தனாகிய மோசேயின் மூலமாகவே ஆண்டவர் கொடுத்தார். இஸ்ரவேல் மக்கள் யாவரும் சீனாய் மலையில் ஒன்று கூடியிருந்த தருணத்தில் இந்த 10 வார்த்தைகள் அல்லது கட்டளைகள் வாய்மொழியாக உரைக்கப்பட்டன என்பதையே நம்ம இந்த வசனம் 30-31 மூலமாக புரிந்து கொள்ள முடிகிறது. நீ போய் உங்கள் கூடாரங்களுக்கு திரும்பி போங்கள் என்று அவர்களுக்கு சொல். நீயோ இங்கே என்னிடத்தில் நீள். நான் அவர்களுக்கு சுதந்திரமாய் கொடுக்கும் தேசத்தில் அவர்கள் செய்யும்படி நீ அவர்களுக்கு போதிக்க வேண்டிய சகல கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் உனக்கு சொல்லுவேன் என்றார். இது திரும்ப அவர்கள் எல்லாருக்கும் நீ மத்தியஸ்தராக இருந்து போதித்தால் போதும் என்று இங்கே ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இதுதான் இந்த அதிகாரத்தினுடைய சுருக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் 11வது வசனத்தை பார்க்கும் பொழுது, உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவனை தண்டியாமல் விடார். எதை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார்? நாமம் என்பது பெயரை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆண்டவர் தன்னுடைய நாமத்தை வீணில் வழங்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு. வீணில் வழங்கினா தண்டியாமல் விடார் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கி ஒவ்வொரு பெயருக்கும் அந்த மனிதருக்கும் இடையே உள்ள, அதாவது ஒரு சரியான தொடர்பு இருக்க வேண்டும் என்கிற நிலை இந்த தற்காலத்தில் இல்லை. அதாவது ஒரு மனுஷனுக்கு ஒரு பெயரிட்டாங்கன்னா அந்த பெயருக்கேற்ற பண்புடையவனாக அவன் இருப்பான் என்பதை வேதத்திலிருந்து நம்ம பார்க்க முடியும். ஆனால் இன்றைக்கி கிடைக்கிற சொற்களை சேர்த்து வச்சுக்கிட்டு ஒரு பெயரை இன்றைக்கி மக்கள் தெரிந்து கொள்ளுகிறார்கள். ஒரு 4-5 வார்த்தையை சேர்த்து அதை வைத்து ஒரு பெயர் வைத்து விடுகிறார்கள். அந்த பெயருக்கு அர்த்தமே இல்லாமல் இருக்கிறது. ஆனால் வேதாகமத்தில் பல மனிதர்கள் தங்கள் பெயர்களுக்கு ஏற்ற பண்புகளை கொண்டு அவர்கள் விளங்கினது உண்டு. ஆபிரகாமை எடுத்துக்கொண்டால் முதல் அவருக்கு பெயர் ஆபிராம்.
ஆண்டவர் அதை ஆபிரகாம் என்று அர்த்தமுடையதாக மாற்றுகிறார். சாராய் அதை சாராள் என்று ஆண்டவர் மாற்றுகிறார். இஸ்ரவேல் அங்கே இஸ்ரவேல் அவன் யாக்கோபை இஸ்ரவேல் என்று பெயர் மாற்றம் செய்கிறார். அதே போல ஆண்டவர் இன்றைக்கு அதில் நிறையா எல்லா பெயர்களுக்குமே ஒரு அர்த்தமுடைய ஒரு வாழ்க்கை, அவர்களுடைய பண்புகளோடு ஒத்து போகக்கூடிய ஒரு வாழ்க்கை உடையவர்களாகத்தான் அவர்கள் வாழ்ந்தார்கள். ஆனால் இன்றைக்கு வைக்கிற பெயர்களுக்கும் அன்றைக்கு வைத்த பெயர்களுக்கும் அநேக வித்தியாசங்கள் காணப்படுகிறது. 1 சாமுவேல் 25:25 பார்க்கும் பொழுது இதில் அந்த அம்மா சொல்லுகிற காரியம் தெளிவாக புரியுது. என் ஆண்டவனாகிய நீர் நாபால் என்னும் இந்த பேலியாளின் மனுஷனை ஒரு பொருட்டாக எண்ண வேண்டாம். அவன் பெயர் எப்படியோ அப்படியே அவனும் இருக்கிறான். அவன் பெயர் நாபால், அவனுக்கு பைத்தியமும் இருக்கிறது. உம்முடைய அடியாளாகிய நானோ என் ஆண்டவன் அனுப்பின வாலிபரை காணவில்லை என்று சொல்லி அபிகாயில் தாவீதுக்கு சொல்லி அனுப்புகிறதை நாம் பார்க்கிறோம். அவன் பெயர் எப்படியோ அப்படியே இருக்கிறான் என்று சொல்லி. ஆகவே வேதாகமத்தில் காணப்படுகின்ற எல்லா பெயர்களுக்குமே அர்த்தமுடைய பெயர்களைத்தான் அவர்கள் வைத்திருந்தார்கள். நம்மை போல அல்ல. உரிய பெயரை தவிர்த்து காரண பெயர்கள் அங்கே திரும்ப சூட்டப்பட்டதும் உண்டு. அம்மனிதனுடைய பண்பை எடுத்துரைப்பதாக நம்ம வேதத்தில் இதை நாம் பார்க்க முடியும். தேவன் தம்மை மனிதருக்கு இதே போலதான் தேவைகளுக்கு ஏற்ப அவர் காரண பெயர்களையே வெளிப்படுத்தி இருக்கிறார். யெகோவா ஈரே கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். யெகோவா நிசி கர்த்தர் எனது வெற்றி என்று அர்த்தம். யெகோவா ஷம்மா என்று சொல்லி, யெகோவா ஷாலோம் கர்த்தர் சமாதான கர்த்தர் என்று சொல்லி அர்த்தம். யெகோவா ரே கர்த்தர் என் மெய்ப்பர் என்று சொல்லி அர்த்தம். அதே போல் இப்படி ஒவ்வொரு பெயர்களும் காரண பெயர்களாக ஆண்டவருடைய நாமங்கள் அங்கே வெளிப்படுத்தப்பட்டு இருக்கிறதை வேதத்தில் பார்க்க முடிகிறது. அது தேவனுடைய ஆழ்த்தன்மையை அந்த பெயர் வெளிப்படுத்துது, அவருடைய பண்புகளை வெளிப்படுத்துது. இப்படி ஆண்டவருடைய பெயர்களும் அவர்களுக்கு அந்தந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்பாக வெளிப்படுத்தப்பட்டது. தேவனுடைய பெயரில் அவரது தன்மை விளங்குகிறபடினால தேவனின் தூய்மையும் வல்லமையும் அதிகாரமும் அவருடைய பெயரில் காணப்படுகிறது. ஆகவே தான் ஆண்டவர் இங்கே சொல்கிற என் நாமத்தை வீணிலே வழங்கக்கூடாது என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். யாத்ராகமத்தில் அங்கே மோசே ஜெபித்த பொழுது ஆண்டவர் ஒரு காரியத்தை கர்த்தருடைய தூதனானவரை அவர்களுக்கு துணையாக அனுப்புகிற பொழுது அங்கே சொல்லுகிற வார்த்தையை நாம் 20வது வசனம் 21வது வசனத்தில் வழியில் உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன். ஒரு தூதன் இங்கே கர்த்தருடைய தூதனானவர் இயேசுவை குறிக்கிறது. அவர் சமூகத்தில் எச்சரிக்கையாக இருந்து அவர் வாக்குக்கு செவி கொடு, அவரை கோபப்படுத்தாதே, உங்கள் துரோகங்களை அவர் பொறுப்பதில்லை, என் நாமம் அவர் உள்ளத்தில் இருக்கிறது, என்னுடைய பெயர் அவருடைய உள்ளத்தில் இருக்குதுன்னு சொல்லி இங்கே ஆண்டவர் தன்னுடைய நாமம் வீணில ஜனங்கள் வழங்கிவிடக்கூடாது என்பதற்கு, அவருடைய நாமத்தை பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்கிறதற்கு அத்தனையாக அவர் அக்கறையோடு கூட போதிக்கிறதை பார்க்கிறோம். தீர்க்கதரிசிகள் அவரது பெயரில் தான் தீர்க்க தரிசனங்களை அவர்கள் உரைத்தார்கள். ஆண்டவருடைய நாமத்தில் தான் தீர்க்க தரிசனத்தை உரைத்தார்கள். இதற்கு எடுத்துக்காட்டாக நம்ம உபாகமம் 18வது அதிகாரம் 19வது வசனத்தை பார்க்கிற பொழுது, என் நாமத்தினாலே அவர்கள் சொல்லும் என் வார்த்தைகளுக்கு செவி கொடாதவன் எவனோ அவனை நான் விசாரிப்பேன். என் நாமத்தினாலே தீர்க்கதரிசிகள் அவரது பெயரில் தான் தீர்க்க தரிசனமே உரைக்கிறார்கள். அதாவது எரேமியா 26:20 ஆகட்டும், எரேமியா 44:16 ஆகட்டும், இதே போலத்தான் என் நாமத்தினாலே அவர்கள் சொல்லும் என் வார்த்தைகள் என்று சொல்லி பார்க்கிறோம். அதே போல் அவரது நாமத்தில் தான் ஆசீர்வாதங்களும் சாபங்களுமே கூறப்படுகின்றன. என்னாகமம் 23வது அதிகாரம் 24வது அதிகாரங்களில் பார்க்க முடியும். அவருடைய நாமத்தில் தான் ஆணையிடுகிற காரியங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று அடுத்த அதிகாரத்தில் உபாகமத்திலே நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். 6வது அதிகாரம் 13ஆம் வசனத்தை பார்த்தோன்னா, உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவருக்கே ஆராதனை செய்து அவருடைய நாமத்தை கொண்டே ஆணையிடுவாயாக. ஆணையிடுகிறது அந்த காரியங்களும் ஆணையிடுபவை, அவருடைய நாமத்தில் ஆணையிடுபவை கட்டாயம் நிறைவேற்றப்பட வேண்டும்.
அவரது நாமத்தில் தான் தொழுது கொள்ளுவார்கள் என்று சங்கீதம் 116 4வது வசனம் 13-17 பார்க்கிறோம். அவரது நாமம் இஸ்ரவேலில் பெரியதென்று சங்கீதக்காரன் 76வது அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தில் அவர் குறிப்பிடுகிறார். அவருடைய நாமம் அத்தனை. அங்கே இருந்து அவர் வில்லின் அம்புகளையும் கேடகத்தையும் பட்டயத்தையும் யுத்தத்தையும் முறித்தார். மகத்துவமுள்ளவரே, கொள்ளையுள்ள பர்வதங்களை பார்க்கிலும் நீர் பிரகாசம் உள்ளவர் என்று சொல்லி பார்க்கிறோம். அவரது நாமத்தில் தான் அங்கே தொழுது கொள்ளுகிற காரியம். 76:1 பார்க்கும் பொழுது, யூதாவில் தேவன் அறியப்பட்டவர், இஸ்ரவேலில் அவருடைய நாமம் பெரிது என்று பார்க்கிறோம். அதே போல் அவருடைய நாமம் பூமி எங்கும் மேன்மை உள்ளது என்று சங்கீதம் 8:1 நம்ம பார்க்கிறோம். பூமி எங்கும் அவருடைய நாமம் மேன்மை உள்ளது. ஆகவே தான் எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மை உள்ளதாக இருக்கிறது, உம்முடைய மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக வைத்தீர், அதனால் அவருடைய நாமத்தை வீணிலே வழங்கக்கூடாது என்று சொல்லுகிறார். அவரது நாமம் விளங்குகிறது போல அவருடைய புகழ்ச்சியும் பூமியின் கடையாந்திரங்கள் வரை விளங்குகிறது என்று சங்கீதம் 48:10 பார்க்கிறோம். அவரது நாமத்தை பரிசுத்தப்படுத்துகிறதற்கு கிறிஸ்து போதித்தார். மத்தேயு 6:9 ஜெபிக்க கற்றுக் கொடுக்கிற பொழுது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, இப்படி தான் கிறிஸ்து போதிக்கிறார். அவரது நாமத்தை கிறிஸ்து வெளிப்படுத்தினார். நான் இன்னமும் வெளிப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். யோவான் 17:6 மற்றும் 26 பார்க்கிறோம். ஆகவே தான் அவரது நாமம் வீணிலே வழங்கப்படக்கூடாது. உபாகமம் 5:11 யாத்ராகமம் 20:7 பார்க்கிறோம். யாத்ராகமம் 20:7 சொல்லப்பட்டதை இங்கே திரும்ப ஞாபகப்படுத்தி இங்கே மோசே கூறுகிறார். இத்தகைய மகத்துவமுடைய தேவனின் நாமத்தை உச்சரிக்கிற பொழுது விசுவாசிகளாகிய நமக்கு ஒரு தேவனுடைய பயம் இருக்க வேண்டும். அவர் நமது தேவனும் பிதாவும் என்பதற்காக அவருடைய பெயரை அசட்டைத்தனமாக பயன்படுத்துகிறதற்கு நமக்கு உரிமை இல்லை. நமது உதடுகள் அவருடைய நாமத்தை பாடல்களிலும் ஜெபங்களிலும் உச்சரிக்கும் போது அவருக்கு உரிய கனத்தை நாம் செலுத்துகிறவர்களாக காணப்பட வேண்டும். அர்த்தத்துடன் அந்த பெயர்களை நம்ம பயன்படுத்த வேண்டும். என்னென்ன சூழ்நிலை இருக்கிறதோ தேவைகளை சந்திக்கிறவராக அவரை பார்க்கிற பொழுது யெகோவா ஈரே என்று சொல்லி பார்க்க வேண்டும். நமக்கு வெற்றியை தருகிறவராக பார்க்கிற போது யெகோவா நிசியே, சமாதானத்தை தருகிறவராக பார்க்கிற பொழுது யெகோவா ஷாலோம் என்று சொல்லி பார்க்க வேண்டும். இப்படி ஒவ்வொரு சூழ்நிலையிலும் கர்த்தரின் மேய்ப்பராய் யெகோவா ரோயி என்று சொல்லி ஒவ்வொரு நாமத்தையும் அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப நம்ம பார்த்து அவ்வளோ பயபக்தியோடு கூட அவருடைய நாமத்தை நாம் தொழுது கொள்ள வேண்டும். அர்த்தத்துடன் பயன்படுத்த வேண்டும். வீணாக அவரது நாமத்தை பயன்படுத்தும் இன்றைக்கி நவீன மேடை பிரசங்கிகளுக்கு மிகவும் எச்சரிக்கையாக இந்த காரியங்களானது சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக இப்படி சொல்லிட்டு ஆண்டவர் மகத்துவமுள்ள ஒரு தேவன் என்று 24 27 வரையிலும் மீண்டுமாக மோசே சொல்கிறார். இதோ நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு தம்முடைய மகிமையையும் தம்முடைய மகத்துவத்தையும் காண்பித்தார். அக்கினியின் நடுவிலிருந்து உண்டான அவருடைய சத்தத்தையும் கேட்டோம். தேவன் மனுஷனோடே பேசியும் அவன் உயிரோடு இருக்கிறதை இந்நாளிலே கண்டோம். இப்பொழுது நாங்கள் சாவானேன், இந்த பெரிய அக்கினி எங்களை பட்சிக்குமே, நாங்கள் இன்னும் நம்முடைய தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கேட்போமாகில் சாவும். 10 கற்பனைகளை ஆண்டவர் பேசியிருக்கிறாரு. மற்ற சமய சடங்குகள், சமய அந்த ஒழுக்க நெறிகளுக்குள்ள போதனைகள் 600க்கும் மேற்பட்ட கட்டளைகளை மோசே கொடுத்தாரே. 613 கட்டளைகள் கற்பனைகள் எல்லாம் கொடுத்தாரே. இவைகளெல்லாம் மத்தியஸ்தராக தேவனிடத்தில் பெற்று ஜனங்களுக்கு மோசே கொடுத்தார். ஆனால் இந்த 10 அவங்க கேட்டோன்னே இனிமேல் எங்களுக்கு இந்த சத்தத்தை கேட்டுனா நாங்கள் மறிச்சிருவோங்க, அதனால் நீங்களே கேட்டு சொல்லுங்கள் என்று சொல்லி நாங்கள் கேட்டது போல் அக்னி நடுவிலிருந்து பேசுகிற ஜீவனுள்ள தேவனுடைய சத்தத்தை மாம்சமானவர்களில் யாராவது கேட்டு உயிரோடு இருந்தது உண்டோ என்று பார்க்கிறோம். அவரது தன்மை, அவரது பண்பு, அவருடைய சாயல் ஆகியவை பற்றி விளக்குகிறது இன்றைக்கு மனுஷனுக்கு மிகவும் கடினம். இங்கே நாம் கூறுகிற அவருடைய தன்மை, அவருடைய பண்பு, அவருடைய சாயல் என்கிற காரியங்களை நம்மால் குறைவாகத்தான் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அவரை பற்றி வேதாகமத்தில் கூறப்படுவதை விட அதிகமாக நம்ம எதையுமே அறிந்து கொள்ள முடியாது. வேதத்தில் அவர் எந்த அளவுக்கு தன்னை வெளிப்படுத்தி வைத்திருக்கிறாரோ, அவருடைய மகத்துவங்களை வெளிப்படுத்தி வைத்திருக்கிறாரோ அந்த அளவுக்கு நம்ம
புரிந்து கொண்டால் போதுமானது. இன்றைக்கி நிறையா அப்படிப்பட்ட சுபாவம் இப்படிப்பட்ட சுபாவனை நிறைய கட்டுக்கதைகளை அடித்து விடுகிறார்கள். வேதத்தில் நமக்கு வெளிப்படுத்தப்பட்ட அவருடைய தன்மைகள், அவருடைய பண்புகள், அவருடைய சாயல், அவருடைய மகத்துவங்கள், இவைகள் நமக்கு இதை புரிந்து கொண்டாலே நமக்கு போதுமானது. அவர் தன்மையில் ஆழ்த்தன்மை உடையவராக இருக்கிறார். ஆவியாக இருக்கிற அதே நேரத்தில் ஆழ்த்தன்மை உடையவராகவும் இருக்கிறார். ஆவி எப்படி ஆழ்த்தன்மை உடையவர் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விகளை கேட்கலாம். ஆனால் மனுஷனுக்கு ஒரு ஆவி உண்டென்பதை நம்ம மறந்து போகக்கூடாது. அப்படி நம்ம புரிந்து கொள்கிற போது ஆவியாக இருக்கிற தேவன் ஆழ்த்தன்மை உடையவராகவும் அவர் காணப்படுகிறார் என்பதை வேதாகமத்தின் பக்கங்களிலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடிகிறதாக இருக்கிறது. இத்தகைய மகத்துவம் உள்ள தேவன் ஆழ்த்தன்மையினுடைய சில பண்புகளை பார்க்கும் பொழுது ஆழ்த்தன்மையில் ஆன்மீகத்தன்மை உடையவராக அவர் இருக்கிறார் என்று லூக்கா 24:39 பார்க்கிறோம். அதரிசன தன்மை என்று பார்க்கும் பொழுது மனித கண்களில் பார்வைக்கு அப்பாற்பட்டவர். அதரிசன தன்மை, அவர் மனித கண்களின் பார்வைக்கு அப்பாற்பட்டவர். சில இடங்களில் அவர் சாயலான தன்மையில், அதாவது கண்ணாடி பிம்பம் போல அவர் வெளிப்படுத்தது உண்டு. அவர் ரூபம் எடுத்து வந்து மனுஷரோடு கூடவும் அவர் இடைப்பட்டதை நம்ம ஆதியாகமம் 32:30 பார்க்கிறோம். ஏசாயா 6:1 பார்க்கிறோம். அதே போல் ஆதியாகமம் 16:7 14 வரை பார்க்கிறோம். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 12 மற்றும் 16 பார்க்கிறோம். அவர் நிறைய நேரங்களில் காணக்கூடாதவராக இருந்த போதிலும் கூட அவர் ஒரு ரூபம் எடுத்து வந்து மனிதர்களோடு கூட இடைப்பட்ட காரியங்கள், ஆழ்த்தன்மை உடையவர் என்பதை அது நமக்கு வெளிப்படுத்துகிறது. சர்வ ஞானம் உடையவர், அவர் அனைத்தையும் அறிந்தவர் என்று ஏசாயா 46:10, சங்கீதம் 139:1-16 வரையிலும் பார்க்கிறோம். அவர் தம்மை குறித்து பிறவற்றை குறித்து அவர் எல்லாவற்றையும் அவர் அறிபவர். தன்னையும் நல்லா தெரியும், பிறரையும் நல்லா தெரியும். இந்த அறிவு சிருஷ்டிகளுக்கு இல்லை. நம்மையே நம்மளால் அறிய முடியல, மற்றவற்றை எப்படி அறிய முடியும்? சர்வ ஞானம், சர்வ வல்லமை, அவரால் கூடாதது ஒன்றுமே இல்லை என்றுதான் வேதம் சொல்லுகிறது. அதே போல் அவர் ஆண்டவர் வெளிப்படுத்தும் பொழுதே ஆதியாகமம் 17:1 அப்படி தான் சொல்கிறார். வெளிப்படுத்தல் 4:8 பார்க்கிறோம். அதே போல் தூயத்தன்மை, அதாவது தூய்மையான ஆழ்த்தன்மை, தீமை அவரிடத்தில் இல்லை என்று சொல்லி நம்ம ஆபகுக்கு 1:12 பார்க்கிறோம். நீதியும் நியாயமும் உடைய ஒரு ஆண்டவர், அவர் நீதி உள்ள தேவன். உபாகமம் 32:4. அவர் சத்தியமுள்ள தேவன், அவர் சத்தியமானவர். ரோமர் 3:4 பார்க்கிறோம். அவர் அன்பின் சொருபி, ஏசாயா 63:9, ஏசாயா எபேசியர் 4:30 இவைகளில் பார்க்க முடியும். நல்லவர், அவர் நல்லவர் என்று சங்கீதக்காரன் சங்கீதம் 34:8, 106:1, அதே போல் மார்க்கு 10:18 பார்க்கிறோம். அவர் கிருபை உள்ளவர் என்று சொல்லி எபேசியர் 1:6, 1 பேதுரு 4:10 மற்றும் 1 பேதுரு 5:12 நம்ம பார்க்கிறோம். ஆழ்த்தன்மைகள், ஒரு மனிதனிடத்தில் காணப்பட வேண்டிய ஆன்மீகத்தன்மை இருக்குது. அவர் அதரிசனமான தன்மையுடையவராக இருக்கிறார். சர்வ ஞானம் காணப்படுகிறது, சர்வ வல்லமை இருக்கிறது, தூய பரிசுத்தராக இருக்கிறார், நீதி நியாயம் உடையவராக இருக்கிறார், சத்தியம் உடையவராக இருக்கிறார், அன்புடையவராக இருக்கிறார், நல்லவராக இருக்கிறார், கிருபை பொருந்தினவராக அவர் காணப்படுகிறார். தெய்வீக பண்புகளில் என்னென்னா, அவருக்கு தொடக்கம் கிடையாது. அதே போல் அவர் எப்பொழுதும் மாற்றமே இல்லாத ஒரு ஆண்டவர். யாக்கோபு 1:17 பார்க்கிறோம். எங்கும் நிறைந்த தன்மை, எங்கேயும் வியாபித்திருக்கிற ஒரு தெய்வீகத்தன்மை. இன்றைக்கி இங்கே பேசுகிறாருன்னா இன்னைக்கு ஃபாரினில் இருக்க இன்னொருவரோடு கூட இடைபட முடியும். இங்கே இருக்கிறவருடைய ஜெபத்தை கேட்கிறார் என்று சொன்னால் அங்கேயும் கேட்க முடியும். எங்கும் வியாபித்திருக்கிற சர்வ வியாபியாக அவர் இருக்கிறார். நித்தியமானவர், அவருக்கு தோற்றமும் இல்லை, அவருக்கு முடிவும் இல்லை என்று பார்க்கிறோம். அதே போல் அனைத்துக்கும் அவரே ஏக சக்கராதிபதியாக அவர் இருக்கிறார். அதே போல் அதாவது அவர் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்ற 3 ஆழ்த்தத்துவங்களை உடைய ஒருவராக ஏக தன்மை உடையவராக இருக்கிறார். ஏக சக்கராதிபதியாக இருக்கிறார். அவர் சிருஷ்டியிலிருந்து வேறுபட்டவர். அவர் சிருஷ்டிப்பை உருவாக்கினாலும் சிருஷ்டியிலிருந்து தனித்தன்மை அவருக்கு உண்டு. அவரை எங்கும் அடக்கி வைக்கவோ சிருஷ்டியை அவரது பகுதியாக கருதவோ நமக்கு கூடாது. அவர் சிருஷ்டிகர். சிருஷ்டியோடு கூட அவரை ஒப்பிட்டு பார்க்க முடியாது. அத்தகையாக தெய்வீக தன்மை உடையவராக அவர் காணப்படுகிறார் என்பதை நாம் மகத்துவமுள்ள ஒரு ஆண்டவர் என்று இங்கே மோசே சொல்லுகிற காரியத்திலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 10 கற்பனைகள், கட்டளைகள்லாம் திரும்பவும் கொடுக்கப்பட்டதை
இதை மீறின ஆட்களெல்லாம் நம்ம பார்க்குறோம். முதல் கட்டளையே சாலமோனே மீறிட்டார். அநேக மறுமனையாட்டிகளை அவர் திருமணம் முடித்ததினால அவர்கள் சாலமோனுடைய இருதயத்தை அந்த விக்கிரகங்களுக்கு நேராக சாய பண்ணினார்கள், அந்நிய தேவர்களுக்கு நேராக சாய பண்ணினார்கள் என்றே வேதம் சொல்லுகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் அநேக விக்கிரக வழிபாடுகளை செய்ததை நாம் பார்க்கிறோம். 2வது கட்டளையை மீறுகிறார்கள். அதே போல சிதேக்கியா ராஜா மீறுகிறான். 5ஆம் கட்டளையெல்லாம் ஏலியின் குமாரனாகிய ஓப்னி பினகாசெல்லாம் மீறுகிறார்கள். ஆசகேல் மீறுகிறான். தாவீது அங்கே பிறனுடைய மனைவியை இச்சித்து கட்டளையை மீறுகிறான். ஆகா பிறனுடைய அந்த ஒரு சொத்தை ஆசைப்பட்டு அவன் இச்சித்து அவன் மீறுகிறான். சவுல் மீறுகிறான். அதே போல் மிருக ஜீவன்கள் அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அவைகளையெல்லாம் சேர்த்து சவுல் மீறுகிறான். அதே போல் ஆகான் அவன் இச்சித்த காரியங்களிலே அவன் அங்கே கல்லெறிந்து கொலை செய்யப்படுகிற காரியங்களை எல்லாம் பார்க்கிறோம். இத்தகைய 2வது முறையும் மோசையினால் சொல்லிக் கொடுக்கப்பட்ட சத்தியங்கள் அந்த ஜனங்களால் மீறப்பட்டதை நாம் பார்க்கிறோம். இந்த அதிகாரத்திலிருந்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன? நம்முடைய பெயர்களுக்கு ஒரு அர்த்தமுள்ள பெயர்கள் இருக்க வேண்டும். அது காரண பெயர்களாக இருக்கணும். அந்த பெயர்கள் நம்முடைய பண்புகளை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கணும். அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய நாமத்தை உச்சரிக்கிற போது வீணில் வழங்கக்கூடாது. ரொம்ப அசட்டத்தனமாக அவர் எனக்கு பிதாவாக இருக்கிறார், எனக்கு தேவனாக இருக்கிறார், எப்படியும் அவரை நான் பேசுவேன்னு நம்ம சொல்லக்கூடாது. அவருடைய நாமத்தை வீணிலே வழங்கினா அவர் தண்டியாமல் விடார். ஒவ்வொரு சூழ்நிலைக்கேற்ப அவருடைய நாமங்கள், அவருடைய தன்மைகள், அவருடைய சாயல்கள் வேதத்தில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதை அத்தனை புரிந்து கொண்டவர்களாக பயபக்தியோடு கூட அவருடைய நாமத்தை நாம் உச்சரிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அதே போல் மகத்துவமுள்ள ஒரு தேவன், அவர் பேசினாலே அந்த சத்தத்தை எங்களால் கேட்க முடியலையா, நாங்கள் இனிமேல் கேட்டோம்னா செத்து போயிடுவோம், மோசே நீங்கள் எங்களோடு கூட பேசுங்க, அத்தனை மகத்துவமுள்ள தேவன் என்பதை நம்ம ஒவ்வொரு பேரும் அதாவது நாம் புரிந்து கொண்டு வாழ நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவரிடத்தில் ஆழ்த்தன்மை இருக்குது, தெய்வீகத்தன்மை இருக்குது. அதனால் கொடுக்கப்பட்ட 10 கட்டளைகளை, கற்பனைகளை நம்ம மீறி நடக்காதபடி சமுதாயத்திலும் நம்ம வைக்கப்பட்ட மற்ற ஜனங்கள் மத்தியிலையும் நம்ம ஒழுக்கம் உள்ளவர்களாக வேதத்தை கற்று வாழுகிறதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். சமுதாயத்தில் நம் மூலமாக ஒழுக்கக்கேடுகளோ நம்முடைய பிள்ளைகளின் மூலமாக ஒழுக்கக்கேடுகளோ நடக்காதபடிக்கு தேவன் கொடுத்த கற்பனைகளை, கட்டளைகளை நம்முடைய இருதயத்தில் நாம் அதை பதித்து கொண்டு அதற்கு கீழ்ப்படிந்து நாம் வாழ வேண்டும். அப்பொழுது ஆண்டவரை நம்முடைய வாழ்வின் மூலமாக மற்றவருக்கு வெளிப்படுத்த முடியும். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருள்வாராக. ஆமென்.